भरपेट रोटी खा लेना ही जीवन नहीं है, शहरी स्लम में जीवन नरक है। और कुछ लोगों को लग रहा था मैं अपने लिए रो रहा हूँ सर, पक्का मैं अपने लिए नहीं रो रहा था। अपनी मसले का हल निकाल लेंगे, जिंदगी जैसे चाहेगी। कहाँ रहते हो तुम? कौन सा घर है? ये ना सर, यहाँ सोते पापा और मैं। ये सर, ये बिस्तर है सर, यहीं सो रहे हो? हाँ, यहाँ सोते हैं। ये पंखा है सर। तुम्हारी फाइलों में हमारे गांव का मौसम गुलाबी है, मगर ये आंकड़े झूठे हैं और ये दावा किताबी है। வணக்கம். 4 நாட்களுக்கு முன்பு டெல்லியை சார்ந்த முகமது இர்ஃபானுடைய கதையை நான் உங்களுக்கு எடுத்து காட்டினேன். அந்த நபர் பேசியதை நீங்கள் சற்று முன் கேட்டீர்கள். எந்த அளவில் அவருடைய வாழ்க்கை இருந்தது, அவருடைய வலி வேதனை இருந்தது என்று. ஏழையாக இருந்தால் கூட இந்த நாட்டு கிக் ஒர்க்கர்ஸ்களை பற்றி, இந்த நாட்டு லேபர்ஸ்களை பற்றி அவருடைய ஆதங்கம், அவருடைய கண்ணீர் வழியாக வெளிவந்தது. உங்களில் ஏராளமான நபர்கள் தொலைபேசியில் எங்களுக்கு தொடர்பு கொண்டு அவருடைய விலாசத்தை கேட்டீர்கள். அவருக்கு எப்படியாவது நாங்கள் உதவ வேண்டும் என்கிற அந்த துடிப்பை நான் புரிந்து கொண்டேன். ஒரு சில நபர்கள் வெளிநாட்டில் இருந்தெல்லாம் ஃபோன் பண்ணி அந்த பையனுக்கு நாங்கள் வேலையெல்லாம் போட்டு கொடுக்குறோம் என்கிற அந்த விஷயமெல்லாம் வந்தது. ஆனால் இன்னைக்கு அதே முகமது இர்ஃபானுடைய வீட்டுக்கு நான் உங்களை அழைத்து செல்ல பார்க்கிறேன். அந்த வலிக்கு பின்னாடி, அந்த கண்ணீருக்கு பின்னாடி, அந்த கதறலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த உண்மையை நான் உங்களுக்கு விளக்கப் போகிறேன். அதே ரஜத் பாண்டே, லல்லன் டாப்பின் பத்திரிகையாளர், முகமது இர்ஃபானுடைய வீட்டுக்கு சென்றார். அதற்கான காட்சிகளை தான் இந்த வீடியோவின் தொடக்கத்தில் ப்ரோமோவாக நீங்கள் பார்த்திருப்பீர்கள். முகமது இர்ஃபான் அவருடைய வாழ்க்கையை அவர் முன்வைக்கவில்லை, அதில் ஒரு பகுதி மட்டும்தான். ஆனால் ஜே காலனி என்கிற இந்த இடத்தில் இருக்கக்கூடிய மற்ற விஷயங்களை எந்த அளவில் முகமது இர்ஃபான் வெளிக்காட்டியிருக்கிறார், காஞ்சா போதை பழக்கம் எந்த அளவில் ஏழைகளுடைய வாழ்க்கையை நாசமாக்கி கொண்டிருக்கிறது என்கிற அந்த கதையை இதற்கு மேல் நீங்க பார்க்க போறீர்கள். நான் இந்த முறை குறைவாக பேச போகிறேன். அனைத்தையுமே முகமது இர்ஃபான் மற்றும் रजत पांडे वलियाग है नीगे पारेंगे। उस दिन बहुत सारे लोगों को लग रहा होगा इरफान की बड़ी विचलित कहानी है, बड़ा रो रहा है, लेकिन सर देश की शमीमों की दर्द देख के रो रहा हूँ सर. முகமது இர்ஃபான் கூறியது என்ன? போன முறை பல நபர்கள் ஒரு விசித்திரமான நபராக இருக்கிறான், இவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று நினைத்திருப்பீர்கள். என்னுடைய கண்ணீரை நீங்க பார்த்து தப்பு கணக்குகளை போட்டிருப்பீர்கள். ஆனால் அன்னைக்கு நான் அழுதது எனக்காக கிடையாது. இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய உண்மையான வழியை, எங்களுடைய வாழ்க்கையை நினைத்து, என் போன்ற எத்தனையோ இளைஞர்களை நினைத்து தான் அன்னைக்கு நான் கண்ணீரை விட்டேன் என்கிற அந்த விஷயத்திலிருந்து அவர் தொடங்குகிறார். முகமது இர்ஃபான் இன்னைக்கு மிக முக்கியமான விஷயத்தை எடுத்து வைத்திருக்கிறார். தன்னுடைய வீட்டுக்கு ரஜத் பாண்டேவை அழைக்கும் போது அவர் கூறிய அந்த வார்த்தைகளை நீங்க கேட்க வேண்டும். கேளுங்கள். इस देश को हमने नहीं मेरे दोस्त, इस देश के पढ़े लिखे नौकरशाहों ने, इस देश के राजनेताओं ने और बड़े कारोबारियों ने लूटा है. हमें गाली बकने से कुछ नहीं होगा, कोई मसला हल नहीं होगा. हम तो लड़ ही रहे हैं, संघर्ष पे पथ पे चल ही रहे हैं. இது மட்டுமல்ல, அவர் வசிக்கக்கூடிய இடத்தில் எந்த அளவில் போதை பழக்கம் வேர் கொண்டு விட்டது, எந்த அளவில் அங்கு இருக்கக்கூடிய பெண்கள் கதறிக்கொண்டிருக்கிறார்கள், எந்த அளவில் அவர்களுடைய வருமானம் இருக்கிறது. டெல்லியின், அதாவது இந்த நாட்டு தலைநகரம் டெல்லியின் ஒரு மிக முக்கியமான பகுதியோடைய காட்சிகளை தான் இன்னைக்கு நீங்க பார்த்து வருகிறீர்கள். எந்த அளவில் நரேந்திர மோடியின் டெவலப்மெண்ட் மாடல் இருந்திருக்கிறது, எந்த அளவில் கடந்த 75 ஆண்டுகள் ஆன பின்பு கூட இன்னைக்கும் இந்த நாட்டு தலைநகரம் இப்படித்தான் இருக்கிறதா என்கிற அந்த உண்மையான முகத்தை நான் உங்களுக்கு எடுத்து காட்டப் போகிறேன். இது டெல்லியோடைய கதை மட்டுமல்ல, இதே போன்ற ஸ்லம் பகுதிகள் தமிழ்நாட்டிலும் இருக்கிறது, மற்ற இடங்களிலும் இருக்கிறது. இங்க இருக்கக்கூடிய ஆழமான வேர்களை கொண்ட அந்த போதை பழக்கம் ஒட்டுமொத்த இந்திய இளைஞர்களை எப்படி நசுக்கி கொன்று கொண்டிருக்கிறது என்கிற அந்த விஷயத்தை இந்த பதிவில் நீங்க பார்க்க வேண்டும். बहुत बड़े स्तर पे सलम में नशा है सर. के मोहल्ले में पीते हैं लोग स्मैक? हाँ, घर के बर्तन बेच देते हैं अंकल. भाई यहाँ पे स्मैक बंद हो जाते तो ये कॉलोनी सुधर जाए. पी रखा है? हाँ पी रखा है. तो आप डेली पीते हैं? हाँ रोज. ये स्मैक पीते हैं, आपको पता है इसके बारे में? सब पता है, सबको पता है. यहाँ पे सब ये पीते भी हैं, चोरियां भी करते हैं.
या तो जुआ से पैसा आएगा या चोरी करके आएगा। और का ऑप्शन है कमाने। अगर स्मैक डेली पियोगे, हाँ बोन्स में दर्द होता है सर, नहीं पिएगा तो। अगर नहीं पियेंगे हाँ। आप छोड़ना चाहते हो? हाँ। हाँ? आप स्मैक लेते हैं? हाँ मैं पीता हूँ। मेरे घर पे अभी जाओगे ना, सिर्फ 2 सिलेंडर मिलेगा, 4 बर्तन मिलेगा, बस सब बर्तन बेच दिए? सब खत्म है, कुछ भी नहीं है। मरने को सोचता है इंसान, मर जाऊं। आज सबसे बड़ा चोर कौन है? पुलिस वाला। मेरे लड़के को नशा मुक्ति में डाली हूँ, बर्बाद हो गया था। मेरी जिठानी का लड़का, वो भी स्मैक पी के मरा, उसे बचा नहीं पाए। जितना भी पैसा लगाना था उनको घर भी बेच दिया। इनमें से किसको आप हिंदू और किसको मुसलमान कहेंगे? किसको कहेंगे? இர்ஃபான் கூறிய ஒரு வார்த்தை கவனமாக கேளுங்கள். இதுல யாரை நீங்க ஹிந்துவாக, யாரை நீங்க முஸ்லிமாக பிரிக்க முடியும்? நாங்க எல்லாருமே ஏழைகள். இந்த நாட்டு சிஸ்டம் எங்களை அழித்து விட்டது. சிஸ்டத்தால் பாதிக்கப்பட்ட ஏழைகள் தானாக. எங்களுக்கு ஜாதி கிடையாது, எங்களுக்கு மதம் கிடையாது. इनमें से किसको आप हिंदू और किसको मुसलमान कहेंगे? किसको कहेंगे? இர்ஃபான் எடுத்து வைக்கக்கூடிய அதே வார்த்தை. வெறும் 18,000 ரூபாய். டெல்லி அரசாங்கத்துடைய மினிமம் வேஜஸ் 18,000 ரூபாய். அந்த 18,000 ரூபாய் கூட ஒரு ஏழை கையில் போகவில்லை என்றால் அது அவர்களுடைய அதிகாரத்தை பறிக்கும்படி இல்லையா? அதைத்தானே நான் அன்னைக்கு பேசினேன். देश में जो श्रमिक आबादी है ना सर, जैसे दिल्ली सरकार या भारत सरकार की 18,000 रुपए की स्केल है, तो वो एक मुद्दा है कि उसे मिलने चाहिए 18,000 रुपये। अगर उसमें भी कटौती हो और शोषण हो तो ये गलत ही है ना सर। वो एक बात थी सर. நேற்று ஏகாதசியாக இருந்தது, மொஹர்ரமும் இருந்தது. எங்க காலனியில மொஹரமும் கொண்டாடப்பட்டது, ஏகாதசியும் கொண்டாடப்பட்டது. என்னுடைய தகப்பனாருடைய பிஸ்னஸ் இந்த ஐஸ் விற்கக்கூடிய பிஸ்னஸ். அதற்கு 2 மதத்தை சார்ந்த நபர்களுமே ஐஸ் கட்டிகளை வாங்கி சென்றார்கள். இதுதான் எங்களுடைய வாழ்க்கை. अब एकादशी थी कल, आज मुहर्रम था, मिली जुली आबादी रहती है कॉलोनी में, तो बर्फ की डिमांड ज्यादा थी। और हमारे यहाँ जैसे मुर्गे मच्छी वाले भी ले जाते हैं, तो रात को आएंगे वो, अगर उनको नहीं मिलेंगे तो वो दिक्कत करेंगे, तो अभी इसलिए रोक दी कुछ लिया कि थोड़ी सी बचा लिया, थोड़ी सी बचा ली। जी सर. ரஜத் இர்ஃபானிடம் கேட்ட ஒரு கேள்வி, உன்னோட வீடு எங்க? பின்னாடி ஒரு கட்டடத்தை காட்டுறாரு. இதுதான் எங்களுடைய வீடு. மேலே ரூஃப் கிடையாது, ஒரு ஷீட்டை போட்டு உள்ள ஃபேன் இருக்கு. இர்ஃபானுடைய வீட்டை இதற்கு மேல் என்னால் எடுத்துக்காட்ட முடியாது. நீங்களே உங்களுடைய கண்களால் பாருங்கள் அவர் எந்த நிலையில் தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி வருகிறார் என்று. कहाँ रहते हो तुम? कौन सा घर है ये ना सर, ये? तुम्हारा घर है? नहीं सर, ये ना कॉलोनी जब आई थी ना, यही सब लोग घर से बड़ा है, ये जीविका है सर. हम देख सकते हैं अंदर? अंदर जाएंगे सर. हाँ देख लेते हैं. किधर से एंट्री है? ये एंट्री है, अंदर क्या करेंगे सर? जिंदा है तो जिंदगी की जीत पे यकीन कर, जिंदा है तो जिंदगी की जीत पे यकीन कर, और कहीं है सुरग तो उतार ला जमीन पर. ये गम के 4 दिन, ये सितम के 4 दिन, गुजर ही जाएंगे, गुजर गए 1000 दिन, तो जिंदा है तो जिंदगी की जीत पे यकीन कर. இவர் கூறிய அந்த வார்த்தை, ஜிந்தா ஹே தோ ஜிந்தகி பே யகீன் கர். உயிருடன் இருக்கிறீர்கள்னா அந்த உயிர் மீது நீங்க நம்பிக்கையை வைத்துக் கொள்ளுங்கள். முகமது இர்ஃபானுடைய ஒவ்வொரு வார்த்தையும் நீங்க கேட்டீர்கள்னா எந்த அளவில் ஒரு படிக்காத நபர் தன்னுடைய வாழ்க்கையை நடத்துவதற்காக அந்த இடத்துல நீங்க பார்த்தீர்கள்னா, இங்கே தான் எங்களுடைய அப்பா ஐஸ் வண்டி போட்டிருக்காரு, நானும் ஒரு தள்ளுவண்டி கடை இங்கே தான் போட்டிருக்கேன், இந்த வீடு இந்த பகுதி இங்கே நானும் என்னுடைய அப்பாவும் வசித்து வருகிறோம். என்னோட அம்மா 2 தங்கைகளை வைத்து இன்னொரு பக்கம் இன்னொரு குடிசை இருக்குது, அங்கே அவர்கள் வசித்து வருகிறார்கள். இந்த வீடு எனக்கு ரொம்ப முக்கியம். காரணம் இதுதான் எனக்கு சோறு போடுது. நீங்கள் வரப்போகிறீங்கன்னு தெரிஞ்ச உடனே ஒரு 70-80 ரூபா கொடுத்து இத்தர்னா பர்ஃப்யூம் அதை வாங்கிட்டு வந்தேன். அப்படியே தரையிலலாம் கொட்டிட்டேன். ஏன்னா எங்களுடைய துர்நாற்றம் உங்களிடம் வரக்கூடாது இல்லை, நீங்கள் அன்கம்ஃபர்டபுள் ஆக்கி விடுவீங்கள, அதனால் இந்த விஷயத்தை செஞ்சேன். நீங்கள் கம்ஃபர்டபுளாக இருக்கணும். கொஞ்சம் சங்கோச்சப்பட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகும்போது அந்த வீட்டை பார்க்கும்போது என்னுடைய கண்களில் கண்ணீர் வந்தது. நிச்சயமாக இது போன்ற இன்னும் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் இந்தியாவில் இதே வாழ்க்கை வாழ்ந்து வருகிறார்கள். இது ஒரு இர்ஃபானுடைய கதை கிடையாது, இர்ஃபான் போன்ற பல லட்சம் இளைஞர்களுடைய கதையாக இருக்கிறது. பாருங்கள். नहीं रहते अभी कहाँ हो? यहीं वो बिस्तर लगा हुआ है सर, वहाँ पे यहीं सोते हो? यहाँ सोते हैं पापा और मैं, और एक घर से भी लोग में ना, तो मम्मी और बहनें वहाँ सो जाती हैं. और ये उस घर से भी ज्यादा अहमियत रखता है मेरी जिंदगी में सर, इसलिए ना क्योंकि
यहाँ पापा बर्फ बेचते हैं और मैं भी काम करता है, रेडी वेडी लगा था, रेडी बंद है। देख सकते हैं, हम देखना चाहते हैं। यहाँ नहाने का है सर, इतर लगवा दिया था कि थोड़ी महक थी ना, तो आप आ रहे हैं तो आपको इत्र लगवा दिया था। हाँ खुशबू आ रही होगी कि आप आएंगे तो महक ना आए किसी तरह की, इसीलिए इतर की एक सीसी सड़क दी है 80-90 रुपए की। तभी खुशबू आ रही है। हाँ कि आपको परेशानी ना हो। नहीं ऐसा नहीं। और ये मेरा बिस्तर है सर, ये सर ये बिस्तर है सर, यहीं सो रहे हो हाँ यहाँ सोते हैं। ये पंखा है सर, देख। हाँ ये पंखा है सर। अच्छा ये लगा रखा है। हाँ सर, यहीं बैठे। हाँ बैठे सर। और बहुत सी परेशानियां है सर, लेकिन हकीकत में जो है सर, இந்த வீடியோவில் உங்களை இன்னும் ஆழமாக குறிச்சிடும் முன்பு ஒரு சிறிய கோரிக்கை, உங்களுடைய சேனலை தொடர்ந்து முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக உங்களுடைய உதவி தேவைப்படுகிறது. நீங்கள் செய்ய வேண்டிய சாதாரணமான விஷயங்கள் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்ட மறக்காதீர்கள். உங்களுடைய கேள்விகளை, கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதி விடுங்கள். எதையும் தாண்டி பொருளாதார ரீதியாக எங்களை தொடர்ந்து முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். அதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக அருகில் இருக்கக்கூடிய QR கோடை பயன்படுத்தி உங்களால் முடிந்த உதவியை நீங்கள் தெரிவிக்கலாம். இர்ஃபான் தனக்காக பேசவில்லை. ஊபர், ஓலா, ஜொமேட்டோ, ஸ்விக்கி அல்ல சின்ன சின்ன கூலி தொழில்களை செய்யக்கூடிய இளைஞர்களை பற்றி பேசுகிறார். எங்களுக்கு கிடைக்கக்கூடிய தன்மானம், எங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த சம்பளம் சரியாக வர வேண்டும் என்று. श्रमिकों को बेहतर जीवन मिलना चाहिए, चाहे वो ओला उबर के ड्राइवर हों, DTC के कंडक्टर हों, या मीशो में जोमेटो में काम करने वाले, ऑनलाइन फूड पहुँचाने वाले, और तमाम वो वर्कर जो कहीं ना कहीं काम कर रहे हैं और कहीं ना कहीं वो पीछे जा रहे हैं, सबको न्याय मिलना चाहिए। ऐसी व्यवस्था तो होनी चाहिए और उसका हम हिस्सा है, तो इसलिए ये बात उठाते हैं। और यही बात है सर अपने लिए। இர்ஃபானை நான் கேட்கும்போது அப்படியே வியந்து போய்விட்டேன். எந்த அளவில் கவிதைகளை, எந்த அளவில் ஷாயரிகளை, நகம்களை இந்த இளைஞர் யூடியூபை வைத்து, கூகுளை வைத்து கற்றுக்கொண்டிருக்கிறார் என்று இவர் பேசிய ஒரு கவிதையை நான் உங்களுக்கு முன்பு எடுத்து வைக்கிறேன். ரொம்பவே அழகான அந்த கவிதை. அவர் பேசுறதை நீங்கள் கேட்டீர்கள். அடுத்தடுத்து நான் அவர் பேசுறது எல்லாத்தையும் உங்களுக்கு நான் முன்னாடி எடுத்து காட்டப் போகிறேன். जिंदा है तो जिंदगी की जीत पर यकीन कर, कहीं है सुर तो उतार ला जमीन पर. ये गम के 4 दिन हैं, सीमित 4 दिन हैं, गुजर ही जाएंगे, गुजर गए 1000 दिन. तो जिंदा है तो जिंदगी की जीत पर यकीन कर. நீ உயிருடன் இருக்கிற, அந்த உயிருடன் இருக்கும் போதே உன்னுடைய வாழ்க்கையை வென்றுவிட்ட ஏதோ ஒரு இடத்துல சங்கீதம் பாடுவதாக இருந்தால் அந்த சங்கீதத்தை கொண்டு வா. 4 நாள் 8 நாள் ஆகும், 8 நாள் 16 நாட்கள் ஆகும். இன்னைக்கு 1000 நாட்களை நீ கடந்து வந்துவிட்ட. உயிருடன் இருக்கும் வரை அந்த உயிரின் மீது, அந்த வாழ்க்கையின் மீது நம்பிக்கையை வைத்துக்கொள். जिंदा है तो जिंदगी की जीत पे यकीन कर, जिंदा है तो जिंदगी की जीत पे यकीन कर, और कहीं है सुरग तो उतार ला जमीन पर. ये गम के 4 दिन, ये सितम के 4 दिन, गुजर ही जाएंगे, गुजर गए 1000 दिन. तो जिंदा है तो जिंदगी की जीत पे यकीन कर. இது இர்ஃபானுடைய வார்த்தை. இது மட்டுமல்ல, இர்ஃபான் இந்த 2 நிமிஷத்தில் எந்த அளவில் கவிதைகளை அடக்கி இருக்கிறார் என்று கேளுங்கள். जिंदा है तो जिंदगी की जीत पे यकीन कर, जिंदा है तो जिंदगी की जीत पे यकीन कर, और कहीं है सुरग तो उतार ला जमीन पर. ये गम के 4 दिन, ये सितम के 4 दिन, गुजर ही जाएंगे, गुजर गए 1000 दिन. तो जिंदा है तो जिंदगी की जीत पे यकीन कर. बस सर इन्हीं बातों के साथ आगे बढ़ते हैं. लिखी है लाइन सर नाम बता रहा है सर, बहुत शिलेश कुमार सर, शिलेश कुमार है. शिलेश कहाँ पढ़ी तुमने? ये मैंने यूट्यूब पे देखी थी सर, ऐसे यूट्यूब पे सुन के याद कर ली? हाँ, ऐसी पूरी लाइन भी है, अच्छी है. और सर मैं एक बात बताऊँ आपको, उस दिन मैंने आपको कविता का बोला था, उसका छोटी सी लाइन ही सुना दूं, आप बोलेंगे शायर को शायर वाली कविता, कि भारत की नींव है कविताएं, सत हमारी बातों में, कलम हमारी तीखी और साहित्य हमारे हाथों में. तो सोच समझ कर राम गाओ तुम, ये बस एक आर्टिस्ट का नारा नहीं, जब तक राम हृदय में नहीं तुमने राम पुकारा नहीं. ये कविता मुझे पूरी आती है.
यूट्यूब से देख के याद करिए। हाँ, तो यूट्यूब से देख के वो शायर को शायर की ये कविता, आज की व्यवस्था में सीधा तनसा सीधा। मैंने बोला ये कविता बहुत अच्छी है। और रामधारी सिंह दिनकर जी की बहुत सारी रचनाओं को मैंने पढ़ा और दिमाग में हमेशा रहती भी नहीं है। दृको तो दृश्य अकांड देख, मुझ में सारा ब्रह्मांड देख, चर अचर जीव जंग चर असन नसन मनुष्य सुरजीत अमर, सतकोटि सूर्य सतकोटि चंद्र सतकोटि सरित्सर सिंधु मन, सतकोटि विष्णु ब्रह्मा में, सतकोटि जिष्णु जलपति धने, शतकोटि रुद्र सतकोटि काल, सतकोटि धनुधर लोकपाल, जंजीर बढ़ाकर साधिने, हाँ दुर्योधन बालिने। ये रामधारी रश्मि रति रामधारी सिंह दिनकर जी की है। और आदमगोंडी जी की वो लाइन हमारे लिए ही है कि तुम्हारी फाइलों में हमारे गांव का मौसम गुलाबी है, मगर ये आंकड़े झूठे और ये दावा किताबी है। आदमगोंडी भी। और उनकी दूषण कुमार की साथ कि हो रही है पीर पर्वत सी, हो रही है पीर पर्वत से अरब बर्फ पिघलनी चाहिए, इस हिमालय से कोई गंगा निकलनी चाहिए, हिल रही है दीवार पर्दों से, शर्त यह है कि ये बुनियाद हिलनी चाहिए, हर गली हर गांव हर सड़क हाथ ले रहा हर लाश चलनी चाहिए। मेरा मकसद हंगामा खड़ा करना नहीं, मेरी पूरी कोशिश है कि इसकी सूरत बदलनी चाहिए। मेरे सीने में नहीं तेरे सीने में सही हो आग कहीं भी, लेकिन ये आग जलनी चाहिए। तो सर इन्हीं चीजों से प्यार है। இதெல்லாம் கேட்ட ரஜத் அப்படியே வியந்து போறாரு, அப்படியே குள்ளரிக்குது. खड़ा 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 खड़ाன்னு அடிச்சு விடுறாரு. நீ படிக்கல, எப்படி இதெல்லாம்? ஆமா சார், நான் படிக்கல, பள்ளிக்கூடத்துக்கே போகல, ஆங்கன்வாடி பால்வாடிக்கு தான் போனேன் சின்ன பிள்ளையா இருக்கும்போது. எழுத சுத்தமாகவே தெரியாது, ஏதோ எழுத்துக்குட்டி ஒரு சில வார்த்தைகளை படிச்சிருவேன். எல்லாமே யூடியூப் கூகுளில் கேட்டு தெரிஞ்சுக்கினது தான். இதுதான் என்னுடைய அறிவு. இது மட்டுமல்ல, இப்போது இர்ஃபான் தன்னுடைய தகப்பனாரை மீட் பண்ண வைக்கிறார், அவருடைய தாயாரை மீட் பண்ண வைக்கிறார், அவருடைய தங்கை எந்த அளவில் அண்ணனை பற்றி பேசுகிறார், அம்மா எந்த அளவில் அவரை பற்றி பேசுகிறார், எல்லாத்தையும் நீங்க பாருங்கள். ये मेरे पापा हैं सर, ये मेरी मम्मी है सर। नमस्ते। की बात मुद्दे जैसे कि परेशानी कोई भी चल रही हो, लेकिन अब धर्म का नाम दिया जाता है। मोहम्मद इरफान सुनकर இதற்கு மேல முகம்மது இர்ஃபான் காட்டிய தன்னுடைய வாழ்க்கையின் மறுபக்கம். ரஜத் பாண்டே அவருடைய வீட்டுக்கு போனது அவருடைய வாழ்க்கையை கவர் செய்ய போனது. ஆனால் இர்ஃபான் அந்த இடத்தில் தன்னுடைய வாழ்க்கையை விட்டுவிட்டு ஒட்டுமொத்த இளைஞர்கள் அந்த காலனியில் இருக்கக்கூடிய மக்களுடைய பிரச்சனை எந்த அளவில் உறக்கி சொல்லி இருக்கிறார் என்று நீங்க பார்க்க வேண்டும். பாருங்கள். ये कहाँ से पढ़ते हो? पढ़ा कहाँ से? ये गूगल पे, गूगल पे पढ़ा। नहीं, तुम जो तमाम आरोप लगाते हो ये सब पढ़ते हो या इसको क्रॉस? ये आरोप नहीं, फिर सही से मैं कहता हूँ कि सरकार ये कह सकती है कि स्विस बैंक में काला धन नहीं है, ये तो नहीं कह सकती ना सरकार, लेकिन उस स्विस बैंक में काला धन है, लेकिन इस पे बात नहीं होगी. அப்படியே பேசிட்டு போகும்போது ஒரு இடத்துல இர்ஃபான் சொல்றாரு, வெறும் 6000 ரூபா 5000 ரூபாய்க்கு வேலைக்கு போறாருங்க சார் இந்த சொசைட்டியில், இந்த காலனியில் இருக்கக்கூடிய பெண்கள். நம்பலையா? இந்த பாருங்க, கேளுங்க, இந்த இருக்காங்க. 6000 ரூபாயில் 900 ருபீஸ், 900 ரூபாய் வெறும் போக வர்றதுக்கு முடிஞ்சிருது, டிரான்ஸ்போர்ட்டில் முடிஞ்சது, பஸ் செலவுக்கு முடிஞ்சிருது. மீதம் 5100 ரூபாய். அந்த 5100 ரூபாயில் வாடகை கொடுக்கணும், சாப்பிடணும், வாழணும், எல்லாமே இருக்கு. இதுதான் எங்களுடைய வாழ்க்கை. அதை உறுதி செய்வதற்காக அங்கு அருகே நின்ற ஒரு பெண்ணை நேரடியாக பேச சொல்லியிருக்கிறார். கேளுங்கள். ए भाई 6000 रुपये में महिलाएं काम करने जाती है ना कंपनी में, झूठ बोला मैंने। क्या काम करते हो? 6000 8000 बस। क्या करते हो आप? मैं सफाई का करती हूँ। सफाई का काम करते हो। तो दिन में कितने घर करने पड़ते हैं? मैं कंपनी में कर रही हूँ। कंपनी में आप करते हैं? हाँ। कितने रुपए मिलते हैं? अब जाके 9 करे नहीं 8 में लगी थी, और यहाँ पे ना कोई बस की सुविधा ना कुछ। कितने घंटे काम करते हो आप? अब सुबह 10 बजे से 6 बजे तक है। 10 से 6 देते हैं 8000 पहले, अब 9 देते हैं। अब 9 दिन। इतना तो बेटा किराया भाड़ा रिक्शा करना पड़ता हमें यहाँ से, बस है नहीं यहाँ पे। छुट्टी कब होती है? संडे। संडे होती है छुट्टी। हाँ। कुछ बचता है दादी? बच जाता थोड़ा बहुत, बच या जाता। किराए पे रहते हो आप? हाँ किराए पे ही है, समझ लो। वो कितना पड़ता है किराया? किराया पड़ता है, मतलब मैंने सिक्योरिटी पे ले रखा है, 2 लाख में सिक्योरिटी पे ले रखा है। अच्छा, लाख रुपए कितने दिन के लिए? 3 साल के लिए। 3 साल के लिए। இர்ஃபான் எடுத்து வைத்த மிக கொடூரமான ஒரு பக்கம், இந்த பகுதியில் வாழக்கூடிய 100 இளைஞர்களில் 40 இளைஞர்கள்
ட்ரக் எடிக்ட். இந்த ட்ரக் எடிக்ஷன் மட்டுமல்ல, அவருடைய வாழ்க்கையை இதற்கு மேல் நீங்கள் ஆழமாக பாருங்கள். ட்ரக் எடிக்ஷனுடன் திருட்டு வேலைகள், ஏன்னா ட்ரக்ஸ் வாங்கணும் இல்லையா, அதற்கான விளக்கங்களை இர்ஃபான் எப்படி எடுத்து வைக்கிறார், அவங்களுடைய மக்கள் எப்படி எடுத்து வைக்கிறார்கள், உங்களுடைய மக்கள் எந்த அளவில் இந்த போதை பழக்கத்தில் ஒட்டுமொத்த குடும்பத்தை, ஒட்டுமொத்த சேவிங்ஸையே, ஒரு சில நபர்கள் தன்னுடைய வீடை, வாசலை கூட தன்னுடைய குழந்தைக்காக வித்திருக்கிறார்கள். கேளுங்கள். और उसकी एक खासियत बताता हूँ सर, दारू की एक लिमिट है, 100 की पी 200 की पी तो गिर जाएगा, गांजे की एक लिमिट है 100 की 200 की तो गिर जाएगा, लेकिन इसका नशा अगर 10,000 का भी कर लेगा ना बंदा तो उसको सुरूर होगा, पीने में मजा आएगा, लेकिन वो गिरेगा नहीं। ये अनलिमिट है, यानी एक सागर है, जितना गहराई में जाएगा वो बोलेगा और जाऊं और जाऊं और जाऊं, इसीलिए नशा इतना बुरा है। இர்ஃபான் இந்த பகுதியில் ஒரு விஷயத்தை ரொம்பவே ஆழமாக விளக்கி இருக்கிறார். சாராயம் குடிக்கும்போது அவர்களுடைய தேவை வெறும் 100-200 ரூபாய் தான் சார். அதுக்காக அவங்க திருட மாட்டார்கள். ஆனால் எதற்காக ஒரு போதை பழக்கத்திற்கு அடிமையான ஒரு இளைஞர், ட்ரக்ஸ் காஞ்சாவிற்காக அடிமையாகக்கூடிய இளைஞர், அவர் மட்டும் எதற்கு சார் திருடுறாரு? காரணம், இந்த போதைப் பொருள் இருக்கு. இப்போ சாராயம் குடிச்சிங்க அப்படியே ஃப்ளாட் ஆயிடுவீங்க, படுத்துருவீங்க, தூங்கிடுவீங்க. பட் இந்த போதைப் பொருள் நீங்கள் எவ்வளோ சாப்பிட்டா கூட அப்படியே நிற்குமா? அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய முகங்களை நீங்கள் பார்த்தீர்கள். 10,000 ரூபாய் எனக்கு வேணும்னா அந்த 10,000 ரூபா வீட்டில் கிடைக்கலன்னா நேராக போய் நீங்கள் திருடியாவது அந்த 10,000 ரூபா செலவு செஞ்சு அந்த போதைப் பொருளை வாங்கணும் என்கிற அந்த விஷயத்தை அவர் எடுத்து வைக்கிறார். இது மட்டுமல்ல, இர்ஃபான் எடுத்துக்காட்டிய அடுத்த பக்கத்தை நீங்கள் பார்த்தீர்கள்னா பல நபர்கள் இர்ஃபானுடன் சேர்ந்து அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எடுத்து வைத்திருக்கிறார்கள். இன்னைக்கு திருடர் யார் சார்? போலீஸ் தான் சார் திருடுறார். இந்த இளைஞர்களை நாங்கள் நஷா முக்தி கேந்திர, போதை பழக்கத்திலிருந்து வெளியேற்றக்கூடிய அந்த மருத்துவமனைக்கு நான் கூட்டி சென்றோம்னா அரசு மருத்துவமனைகளில் இவர்களுக்கு இடம் கிடையாது, பிரைவேட் மருத்துவமனைகளில் இருக்கு. மாதம் 6,000 ரூபாய், எங்களுடைய மாத வருமானமே 8,000 ரூபாய். அந்த 8,000 ரூபாயில் ஒரு மகனுக்கு மாதம் 6,000 ரூபா கொடுத்தோம்னா மீதம் இருக்கக்கூடிய 2,000 ரூபாயில் எங்களுடைய வாழ்க்கையை நடத்தும். எப்படி சார்? அப்படி அந்த பணத்தை கொடுக்கலைன்னா அங்கே கொடுமைப்படுத்துவாங்க. இந்த காலனியில் இருக்கக்கூடிய ஏராளமான இளைஞர்கள் இந்த வாழ்க்கையை, இந்த நரகத்தை வாழ்ந்து வருகிறார்கள். இந்த இடத்தில் ஒரு நபர் பேசுகிறார், என்ன சார் 2 லட்சம் ரூபா இறுதி நான் இந்த மருத்துவமனையில் செலவு செஞ்சுட்டேன், எதுவுமே நடக்கலை. உங்கள் சட்டப்பையில் வெறும் 500 ரூபா இருக்கட்டும், உங்கள் கழுத்தில் கத்தியை வச்சு இந்த 500 ரூபா பறிச்சுட்டு போயிடுவாங்க. இதுதான் எங்களுடைய வாழ்க்கை. கேளுங்க. ये बता रहे हैं स्मैक का बड़ा दिक्कत है। ऐसा बहुत भाई, यहाँ पे स्मैक बंद हो जाए तो ये कॉलोनी सुधर जाए। मैंने कहा ना सर, किस उम्र के बच्चे ज्यादा इसमें? इस टाइम तो 14, 15, 13 साल के बच्चे क्या कहते ज्यादा इसमें घुसे। 20 साल का सबकी घर बर्बाद नहीं है तो जिसकी सर मैंने ना अपने में जब हिवास गया मेंटल हॉस्पिटल तो वहाँ पे हेल्पलाइन नंबर थी, तो मैंने उनको 2 कंप्लेंट करी सर, मैंने 2 कंप्लेंट करी और उन कंप्लेंट पर उन्होंने कार्रवाई भी करी, लेकिन सब पता है सिस्टम बड़ा लाचार है सर, ये पैसा ना बड़ी सिस्टम सबसे बड़ा दिक्कत है सिस्टम। अभी अगर बीट अफसर को आप बुलाएंगे ना तो अपनी टोपी और बेल्ट संभालेगा, इतना कप कपा नहीं लगेगा, लेकिन हमारे सामने ना वो अभिमानी 10 साल का हो जाता है, ले जाएगा घसीट के 4 चांटे मारेगा, वो मुकदमा लगाएगा सर। यहाँ चोरियां रोज होती है, रोज चोरियां होती है यहाँ पे रोज। किसी के तार कट रहे, किसी की बाइक अभी आप बात करेंगे ना सर, वो तो आपके सामने, किसी की केबलें कट रही है, सरकारी केबलें कट के जा रही है। बच्चों को स्मैक देता कौन है? कहाँ से लाते हैं? ये देती है पैसे कहाँ से लाते हैं? पैसे नहीं है, पैसे घर में चोरी कर ली, किसी की चोरी कर ली, किसी का मोबाइल चुरा लिया, किसी का मोबाइल छीन लिया। ये सब पीड़ित हैं, इनके घर में कोई ना कोई सदस्य। 15 साल से मैं खुद पीता था। ये देखिए सर, 15 साल से मैं खुद पीता था, मैं अभी 3 महीने हुए मुझे छोड़े हुए। मेरा घर तो और बर्बाद है। उनके भी लड़के ही बर्बाद है। आपके बच्चे भी पीते हैं? हाँ सब बर्बाद है हमारे घर की। आपको पता है इसके बारे में? बिल्कुल पता क्यों नहीं। और ये समस्या ही इसकी नहीं है, उड़ता पंजाब से लेके गली गली भारत की गलियों में चला गया उड़ता पंजाब। वो उड़ते पंजाब वाली बात नहीं है, ये भारत की गलियों में चला गया है सर, और ये बहुत बड़े स्तर पे। जब स्नैचिंग बढ़ती है ना, जब स्नैचिंग दिल्ली में बढ़ रही है तो समझ लेना कि नशा बढ़ गया है। स्नैचिंग होती है तो नशे के चक्कर में, स्नैचिंग होती है तो नशे के चक्कर में होती है। स्नैचिंग बढ़ गई तो समझ लीजिए नशा बढ़ गया है। क्राइम का मुख्य स्वरूप नशा है ये। जब आदमी, आपको मैं गारंटी कर रहा हूँ, दारू पीने वाला कभी चोरी करते नहीं मिलेगा सर आपको, उसकी 50-100 रुपए की लिमिट होती है सर। गांजा पीने वाला 100-50 रुपए कर लेगा, लेकिन एक अनलिमिटेड नशा, वो सागर है, समंदर है, 5,000 की पी ले वो सीधा खड़ा है, वो 10,000 की पी ले सीधा खड़ा है, वो पीता रहेगा
खड़ा रहेगा। और उसमें भी पता है सर, उसमें भी सिरिन लेते हैं, HIV के पेशेंट हो रहे हैं, एक दूसरे से अटैच हो रहे हैं, फिर भी नहीं समझे, क्योंकि वो उसकी उसमें जकड़े हुए हैं, समाहित हो गए हैं। और हर परिवार के माँ बाप की आंखों में आंसू है, और उन सब के बीच में जीवन गुजारा है सर हमने, जब हम इतना रोते हैं आपके कैमरे पे। இதுதான் டெவலப்மெண்ட் மாடல், டபுள் இன்ஜின் கி சர்க்கார். இந்த நாட்டு இளைஞர்களுடைய வாழ்க்கை நீங்கள் பார்த்தீர்கள்னா, ஹிந்து முஸ்லீம் என்கிற ஒரு பிரச்சனை, இன்னொரு பக்கம் இது போன்ற போதை பழக்கத்திற்கு அடிமையாக இருக்கக்கூடிய இந்த இளைஞர்கள். இவர்களுடைய குடும்பத்தினை நீங்கள் பார்த்தீர்கள்னா, நீங்கள் இந்த வீடியோவிலே பார்ப்பீர்கள், எத்தனை நபர்கள் கதறி கொண்டிருக்கிறார்கள், எத்தனை நபர்கள் தன்னுடைய வலியை வேதனையை எடுத்து காட்டுகிறார்கள். எங்களுடைய குழந்தையை நாங்கள் இழந்து விட்டோம், எத்தனையோ நபர்கள் இளைஞர்கள் அங்கே இறந்த கதையும் அவர்கள் எடுத்து வைக்கிறார்கள். இந்த அனைத்தையுமே தாண்டி நீங்கள் பார்த்தீர்கள்னா, 8,000 ரூபா வாங்கக்கூடிய ஒரு பெண்மணி 6,000 ரூபா தன்னுடைய மகனை காப்பாற்றுவதற்காகவே செலவு செய்கிறார். 14 வயது 15 வயது இளைஞர்கள் மீது இந்த போதை பழக்கம் வந்த உடனே ரீஹாப் சென்டர்ஸ்க்கு அவர்களால் எடுத்து செல்ல முடியவில்லை. எந்த விதமான உதவியும் அரசாங்க தரப்பிலிருந்து வரவில்லை. இவர்களை இதே போன்று ஒரு அடிமைத்தனத்திற்காக தள்ளிவிட்டு இந்த நாட்டு அரசாங்கம் வேடிக்கை பார்த்து வருகிறது. நரேந்திர மோடி அவர்கள் இந்த விவகாரத்தை நிச்சயமாக கையில் எடுக்க வேண்டும். ராகுல் காந்தி அவர்கள் இந்த பிரச்சனையை நிச்சயமாக ஆழமாக பார்க்க வேண்டும். இதே புதுதில்லியின் சீஃப் மினிஸ்டர் ரேகா குப்தா அவர்கள், நீங்க எதை வேணாலும் செஞ்சுட்டு போங்க, அரசியலுக்காக எந்த அளவில் போய் பேசணும்னா போய் பேசுங்க, உண்மை பேசணும்னா உண்மை பேசுங்க, பட் இந்த விஷயத்தில் ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய சீஃப் மினிஸ்டர்ஸ்கள், இப்போ தமிழ்நாட்டில் விஜய் அவர்கள் இருக்கிறார், டெல்லியில் ரேகா குப்தா இருக்கிறார், ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய சீஃப் மினிஸ்டர்ஸ்கள் இது போன்ற ஸ்லம்களுக்கு போய், ஏன்னா பணக்கார பகுதிகளில் இந்த மாதிரி போதையெல்லாம் நீங்கள் விற்க முடியாது, ஏன்னா அவர்களுடைய வாழ்க்கை அழிந்து போகும் இல்லையா, அதனால் அங்கே விற்க விட மாட்டார்கள். அப்படி தப்பி தவறி நீங்கள் விற்றுட்டீங்கன்னா உடனடியாக போலீஸ் வரும், அங்கே கைது நடவடிக்கைகள் நடக்கும், அந்த நபர் அங்கே விற்க முடியாது. ஆனால் எதற்காக இது போன்ற ஸ்லம் பகுதிகளில் இந்த போதை ஆசாமிகள் இருக்கிறார்கள், இது போன்ற வியாபாரிகள் இருக்கிறார்கள், எத்தனை நாட்கள் பிடிக்கும் இவர்களை கண்ட்ரோல் செய்வதற்காக? அடானி போர்ட்டில் எத்தனை கிலோ இது போன்ற போதைப் பொருட்கள் பிடிக்கப்பட்டது? அடானி மீது ஒரு துளி ஆக்ஷன் எடுத்தார்களா? தமிழ்நாட்டில் சென்னையில் எத்தனை இடங்கள்ல ரெய்ட் நடந்தது, எத்தனை இடங்கள்ல இது போன்ற போதைப் பொருட்கள் பிடிபட்டது? அவர்கள் மீது எந்த விதமான ஆக்ஷன் நடந்தது? இந்த அளவில் இந்த நாட்டு இளைஞர்களுடைய வலிவேதனை இருக்கிறது. இர்ஃபானுடைய வீட்டை பார்க்கலாம் என்று போனோம், ஆனால் வெளிவந்த உண்மை இன்னும் ஆழமாக எங்களை ஒடுக்கிவிட்டது. இப்போ இர்ஃபானுக்காக ஒரு சில விஷயங்களை நாங்கள் பார்க்க முன் வந்திருக்கிறோம். த ரூஸ்டர் நியூஸ் மற்றும் லல்லன் டாப், நாங்கள் இணைந்த ரூஸ்டர் நியூஸோடைய பங்கு ரொம்பவே சின்னமாக இருக்க போகிறது. ஏன்னா நான் அவருக்கு ப்ராமிஸ் செய்து நான் உங்களுக்கு ஒரு மைக் இங்கேருந்து அனுப்புகிறேன், நாங்கள் ஒரு கிரியேட்டர்ஸ் கிட் அவருக்கு பரிசாக கொடுக்க பார்க்கிறோம். இர்ஃபானை இதே இடத்துல விடக்கூடாது. இர்ஃபானையும் அவருடைய நாலேஜை வளர்ப்பதற்காக, அவருடைய எஜுகேஷனுக்காக லல்லன் டாப் ஒரு திட்டத்தை போட்டிருக்கிறார்கள். ஃபைனான்ஷியலாகவும் இர்ஃபானிற்கு உதவுவதற்கு முன் வந்திருக்கிறோம். மைக் சென்னையிலிருந்து அவருக்கு போக போகிறது. நாங்கள் அதற்கான ஒரு தரமான மைக்கை வாங்கி அனுப்ப போகிறோம். சாதாரணமான மைக்கெல்லாம் அனுப்ப மாட்டோம். நிச்சயமாக ஒரு இளைஞர் அவருடைய வாழ்க்கையின் தொடக்கத்திற்காக, ஒரு புதிய வாழ்க்கையின் தொடக்கத்திற்காக போகக்கூடிய மைக்காக இருக்கும்போது அது ரொம்பவே தரமாக இருக்கணும். அதற்கான வேலையை நாங்கள் பார்க்க போகிறோம். ரெண்டாவது, இர்ஃபான் கையில் இந்த கிரியேட்டிவ் கிட் போன உடனே இர்ஃபான் இதே போன்ற விளாக்ஸ்களை, இதே போன்ற, ஏன்னா அவருடைய நாலேஜ் எல்லாமே நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா கூகுள் வழியாக வருது, யூடியூப் வழியாக வருது. அவரே இந்த யூடியூப் ஸ்பேஸில் வரும்போது, அவரே இந்த கூகுள் ஸ்பேஸில் வரும்போது எந்த அளவில் இந்த நாட்டிற்கு முன்பு உண்மைகளை எடுத்து வருவார் என்கிற அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அதனால் இர்ஃபானிற்கு உதவக்கூடிய அனைத்து நபர்களும் இந்த வீடியோவை பார்க்கும்போது நீங்களும் உதவுகிறீர்கள். இர்ஃபானிற்கு உதவ நினைக்கக்கூடிய நபர்கள் இந்த வீடியோவை பகிர்ந்தாலே போதும். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டுங்கள், இந்த வீடியோவை பகிருங்கள். உங்களுடைய கருத்துக்களை, கேள்விகளை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதி விடுங்கள். இதையும் தாண்டி பொருளாதார ரீதியாக இந்த சேனலை சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் அருகில் இருக்கக்கூடிய QR கோடை பயன்படுத்தி உங்களால் முடிந்த உதவியை தெரிவிக்கலாம். இதிலிருந்து வரக்கூடிய நன்கொடையிலிருந்து தான்
இர்ஃபானிற்கு போகக்கூடிய அந்த மைக்கும் போகும். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள். ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த். நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பர்ஃபெக்ட்டை யூஸ் பண்ணுங்க.